இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமையின் மேகத்தை அனுப்புங்க இந்த காலை நேரத்தில். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்கிறது. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரலோகம் கொடுக்கிறது தான். எனவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ரிபனை கட் பண்ணி அநேகர் சுகம் அடைகிற வீடாய், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற வீடாய் இருக்கட்டும். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆறா செம்புல வாங்கட்டு, ஆறா செம்புல வாங்கட்டு ஆகுவலியா மாறுதா அந்த எல்லாம் கழுவ விடுவா நீ. ஓ சரி பாக்கல சரிங்க. நன்றி. சும்மா சின்ன சரி அண்ணா இப்படி வீடு பிடிச்சி கொண்டு பாடிக்கல. எல்லாம் முடிஞ்சா ஓ தான் ரைட் ரெடி இடம் அந்தந்த ஆக்கணும். அந்தந்த வேலை இவ்வளோ ரைட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு அருமையான ஒரு காலநிலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலை. ஒரு வீடு கட்டப்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையாகவே பலதரப்பட்ட தடைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. ஒரு வீடை கட்டுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த வீடு கட்டப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இந்த இடத்துல இருக்கும் என்று. ஆமேன். ஏனென்றால் ஒரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்கிறது. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரலோகம் கொடுக்கிறது தான். அது பரத்தில் இருந்து தான் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இது ஒரு அருமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உறவுகளாய், பெற்றோர்களாய், சகோதரர்களாய், இரத்த உறவுகளாய் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாருமே ஐக்கியமாக இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். எனவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ரிபனை கட் பண்ணி நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். அதற்கு முன்பதாய் நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் உள்ளே போய் நாங்கள் கர்த்தரை துதித்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். அதோடு கூட நாங்கள் ரிபன் கட் பண்ணும்போது நான் விரும்புகிறேன், கிருஷ்ணா, உங்களோட அம்மா அப்பா நீங்கள் 3 பேரும் அதில் முன்னுக்கு நாங்கள் குடும்பமாக இதில் நின்று நீங்கள் கட் பண்ணி நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம். ரைட். கண்களை மூடுவோம். நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இது கர்த்தரால் வந்த ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, கர்த்தரை முன்னுக்கு வைக்கிற பொழுது, அது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அந்த நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். ஹல்லேலூயா. ஆமேன். எனவே நாங்கள் கண்களை மூடி அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு தான் இந்த ப்ரையாரிட்டியை நாங்கள் கொடுக்குறோம். எனவே கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த மகத்துவமான, இந்த மகிழ்ச்சியான, இந்த ஆனந்தமான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த வீட்டை சுற்றி, வளவை சுற்றி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை சுற்றி இருக்கும்படியாய் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கொடுத்த இந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. பல போராட்டங்கள், பல தடைகளின் மத்தியில் கர்த்தர் ஆண்டவரே கிருஷ்ணாவுடைய குடும்பத்தை கொண்டு இந்த வீடு ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே இவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொன்னது போல எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அது பரத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு வருகிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை வைத்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு மனமாய் இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு வரப்போகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த அறைகள், வீடுகள், வளவுகள் முழுவதும் நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்பம்
ஆண்டவரே பெரிதான ஒரு ஆண்டவரே முடிவுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆரம்பம் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. யாரும் நம்பவில்லை இப்படி ஒரு வீட்டை நாங்கள் கட்டலாம் என்று சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு அடிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதனால் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளை எல்லா உறவுகளும் சுற்றி இந்த இடத்துல நின்று நாங்கள் இதை திறந்து வைக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகத்துவமான நேரத்துக்காக நன்றி. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஒரு நாவு போதாது, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்ல. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ரைட், இந்த நேரத்தில் கூட நாங்கள் ரிபனை கட் பண்ணி நாங்கள் உள்ளே போவோம். நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தின் இந்த வீட்டின் கதவை நாங்கள் திறக்க போகிறோம். நீங்கள் அண்ணா முன்ன போகணும், அக்கா முன்ன போங்க. ரைட், ஓகே, ரைட், ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உணர்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதம். சரியா? ரைட், இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்த போகிறோம். நான் சொன்னது போல இது மனுஷனுடைய ஒரு காரியம் அல்ல, இது கர்த்தரால் வந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. இது கர்த்தரால் வந்தது. அஸ்திவாரம் முதல் கொண்டு இப்போ மட்டும் இது கர்த்தர் போட்டது. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களுடைய மனுஷ பலத்தினால ஒன்றும் இல்லை. ரைட், மனுஷ பலத்தில் ஒன்றுமே கிடையாது. இது ஆண்டவருடைய பலன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமேன். உங்களோட வீட்டுக்கு நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இதில் இருக்குது, கர்த்தர் நீர் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த ஒரு வசனம் உங்களோட கரத்தில் நாங்கள் தாரோம். இதை நீங்கள் ஒரு இடத்துல கொள்ளுவீங்கன்னா சரி. ரைட், கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பட்டும். இது ஒரு ஆசீர்வாதமான வீடாய், அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கிற வீடாய், அநேகருக்கு நெருக்கங்களை விடுதலையாக்குகிற வீடாய், அநேகர் ஒரு சுகம் அடைகிற வீடாய், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற வீடாய் இருக்கட்டும். இந்த இடத்துல காலடி வைக்கும் பொழுதே அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு ஃபீல், ஒரு சமாதானத்தை உணர்கிற ஒரு வீடாக இருக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். இதில் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் நீங்களும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரயமுமாய் செய்கிறவர். ஆமேன். இன்றைக்கி எங்களுக்கு அவர் இருக்கிறது பெரிய ஒரு சக்தி, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாங்கள் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் நாங்கள் பாட போகிறோம். பாடி ஒரு கொஞ்ச நேரம் துதித்து ஒரு வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த நேரத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். ஆமீன். கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் எங்களோடு இடைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பட்டும். அந்த கையளவு மேகம் பெரும் மழையை பொழிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாற்றுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிறவர் அவர் மாத்திரமே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் மகத்துவர், நீர் ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்தா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி மெதுவாக எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. இந்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த அழகான வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமையின் மேகத்தை அனுப்புங்க. இந்த காலை நேரத்தில் பரத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய கையின் ஆசீர்வாதங்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே, நீ துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட
உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டில் சொல்லுங்க. எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி ஆண்டவர். எங்களுடைய பலத்தில் அல்ல, எங்களுடைய சுயத்தில் அல்ல, எங்களுடைய சித்தத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வீட்டுக்காக கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நாங்கள் அப்படியே சங்கீத புஸ்தகத்தில் 127வது சங்கீதம் 127வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விரித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமேன். அது ஒரு நல்ல ஒரு அருமையான இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற பெரிதான ஆசீர்வாதம் ஒரு வீடு கட்டப்படுகிறது. எனவே இந்த வசனம் சொல்லுகிறது, வீட்டை நாங்கள் என்னவோ பிரயாசப்படுறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த வீடு கட்டப்படுறது நம்முடைய தேவனால். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் தான் இந்த வீடு கட்டப்படுகிறது. எனவே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சந்தோஷமாய் இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிற விஷயம் அதுதான். அதே 121வது சங்கீதத்தில் அழகான வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ரைட். இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம். சில வேளை கீழே குனிஞ்சு பார்க்குறோம், சைட்டால் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, உனக்கு ஒத்தாசை எங்கே வரும்? அது பரத்திலிருந்து மட்டும்தான் வரும். நாங்கள் நிமிர்ந்து மேலே பார்க்கிற பொழுதுதான் பெரிதான ஆசீர்வாதங்களை நாங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஆமேன். எங்கட மட்டத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஆசீர்வாதம் அந்த லிமிட்டோடு தான் இருக்கும். சில வேளை திரும்பி பார்க்க கீழே குனிஞ்சு பார்க்க அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ என்னை நோக்கி பார். நாங்கள் ஆண்டவர் எப்போ நோக்கி பார்க்குறோமோ அப்பொழுதே நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமேன். ஆமேன். ஏனென்றால் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிறவர் அவர் மட்டும்தான். அந்த வசனம் அடுத்ததாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை.
கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பலத்திலோ எங்களுடைய சித்தத்திலோ அல்ல, அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனவே நாங்கள் ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு அறைகள், மேலே இருக்கிற ஒவ்வொரு அந்த பல்கனி, மேலே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், கீழே இருக்கிற அறைகள், இந்த கிச்சன் பகுதி எல்லாம், அதை விட இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த வருகிற மாதம் அவர்கள் திருமணம் நிச்சயித்திருக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரிய சந்தோஷம். அவர்களுடைய தாய் தகப்பன்மார் உறவுகள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சகோதரர்களாய் உறவுகளாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்பது பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கிற பொழுது, ஆசீர்வதித்து ஜெபிக்கிற பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அஸ்திபாரமாய் ஆதாரமாய் கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்திருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வீடை கட்டுற என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு எவ்வளவோ தடைகள் இருக்கு. பொருளாதார தடைகளாக இருக்கலாம், எல்லாம் விலைவாசி உயர்ந்திருக்கு. பல போராட்டங்களின் மத்தியில தான் இப்படி ஒரு அழகான வீட்டை நாங்கள் இந்த இடத்துல நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஜெபிக்க தெரிந்தவர்கள், நீங்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள், ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் சமமாயிருக்கிறோம். எல்லாரும் இந்த நேரத்தில் வாயை திறந்து இந்த வீட்டை ஆசீர்வதித்து, இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் யாராவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாருமே ஒன்று தான், ரைட்? எனவே நாங்கள் எல்லாருமே கண்களை மூடி, பெரியவர்கள் நம்முடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டுக்குள்ளே வரட்டும். ஏன்னா நாங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தாண்டி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீங்க, கர்த்தர் பெரியவர். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த வீட்டை ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த வளவுகள், எல்லைகள் முழுவதும் ஆண்டவர் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற, நாங்கள் வாழுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வீட்டுக்காய் நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முதியவர்களாய் ஆண்டவரே, வயது சென்றவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே, நாங்கள் அழைக்கிற பொழுது, நாங்கள் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் இறங்கி வந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்புகிற வீடாய் இருக்கட்டும். தேவ பிரசன்னம் நிரம்புகிற வீடாய் இருக்கட்டும். அறைகள், வளவுகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவர். நேர்த்தியாய் செம்மையாய் கர்த்தர் நீ செய்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற கர்த்தர் இந்த வீட்டை நடத்தும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரியவர்களாய் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்மை மேலாக உயர்த்துகிறோம். இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு பாடல், ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே,
கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தே. சொல்லுங்க. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டே. தேந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். கரங்களை தட்டி பாடும். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஜெபங்களை ஆரம்பித்த பொழுதே இந்த வீட்டுக்குள் அனுப்பினதற்காக நன்றி. இந்த கால நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட வல்லமைகளும் கிரியை செய்ய முடியாது. இந்த வீட்டுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட வல்லமைகளும் கிரியை செய்ய முடியாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உலாவுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வீட்டுக்கு வருகிறவர்கள் விடுதலையாய் செல்வார்களாக, சமாதானமாய் செல்வார்களாக. அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த காலை நேரத்தில் இந்த வீடு முழுவதும், அறைகள் முழுவதும் கர்த்தர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர், மகிமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்தன், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கு. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய மகிமையை அனுப்பினதற்காய் நன்றி. தேவ பிரசன்னம் இந்த வீடு முழுவதும், அறைகள் முழுவதும் இருக்கிறதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இது கர்த்தரால் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் வந்த காரியம். ஹல்லேலூயா. இங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களின் நடுவிலையும் கர்த்தருடைய மகிமை இருக்கும். இந்த வீடு எதை தீர்மானிக்கிறதோ அதில் எல்லாத்திலையும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாட்களில், இந்த உலகத்தில் கர்த்தர் எங்களோடு இருப்பதை விட வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் எங்களோடு இருப்பது நமக்கு பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு பலன். ஆமென். கர்த்தர் எங்களோடு இருப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட செல்வங்களா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம், ஆசீர்வாதங்களா இருக்கலாம், அதை பார்க்கிலும் தேவன் நம்மோடு இருப்பது, இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ உலகத்தையும் படைத்த கர்த்தர் எங்களோடு இருப்பதுதான் நமக்கு மேன்மை. எங்களோடு அவர் இருப்பதுதான் நமக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தின் கரம் இங்கே வாழ போகிற, இங்கே வருகிற போகிற ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த வீட்டில் முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு வேலைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் எல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகள், பண தேவைகள், எங்கெங்கே அப்ரூவல் எடுக்கணும், அனுமதி தேவைகள் சகலவற்றையும் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தோடு கூட வர்ற மாதம் நடைபெற இருக்க திருமணத்துக்காய் ஜெபிக்கிறோம். எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்யும்படியாய் ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கணவன் மனைவி 2 பேரும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காய் பேர் பேராய் ஒவ்வொரு உறவுகளின் மீது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். இது உம்மால் வந்தது என்பதை நாங்கள் அறிக்கையிடுவோம். இயேசு என்கிற
அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வரும் வரை இந்த குடும்பத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளோடும் கூட இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓகே. God bless you. God bless you எல்லாரும். God bless you. Okay. ஹலோ ஏன்டா புத்தனை விடுவா அப்படி ஏசப்பனே அப்பயே விழுவா நோவு மாட்டேன் உங்களை கதை ஆக்களை பிடிக்கிறேன் இப்போ அனுவங்க அண்ணி வந்திருக்கா அண்ணி பாருங்க ரெட் கலர் அவங்க கப்பல்ஸ் பேசுறாங்க இந்த சத்தம் போட வந்துட்டாரா அதான் அந்த ப்ரே டைம் கழிச்சு வந்திருக்கா சத்தம் போறாலும் அவங்க இல்லையா ஆடு ஆடு போடுவோம் ரெடியாகுங்க அது வழி ரைட் 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 ஓகே செஞ்சா செஞ்சா ஆறா செம்பில் வாழ்க்கட்டு ஆறா செம்பில் வாழ்க்கட்டு அப்போ உங்களை கவனம் ஃபுல்லாக செம்பிளாங்க ஓகே பாகுபலியா மாறிட்டார் அந்த எல்லாம் கழுவ விடுவா இன்னி ஓ உண்மையிலே இனிதான் வந்து மழையை பார்த்தீங்க பார்த்தீங்களா குடிபூரில் மட்டும் மழை வரவேற்கு தானே ஆத்திக்குட்டி ஹவாயு செல்லக்குட்டி எல்லாம் ஆ சாப்பிட்ட வாடிதான் எப்பவும் சாப்பிட்ட வாடிதான் நானு போய் சொன்னவ சாப்பாடு இப்போ உரை வேண்டு பின்னுக்கு இருந்து எடுக்கடாப்பா கேக்கு ஓ செல்லக்குட்டி
பெரிய நன்றி மீனாக்கட்டு வந்ததுக்கு சந்தோஷம் எதிர்பார்க்கையில் அறிவிங்கன்னு சொல்லி நன்றி சும்மா சின்ன ஒரு சரி முக்கியமான சாப்பிட்டு போக வேண்டியது நீங்கள் சரி சரி சும்மா பெருசாக ஒன்றும் இல்லை சரி சரி ஏன் அப்போ போயிட்டு வாங்க பிறகு கூப்பிடுவோம் தான் எனக்கு நான் பெரும்பாயத்து சோடா குடிச்சுட்டுருக்கேன் அண்ணா இப்படி வீடு பிடிச்சி கொண்டு வாடிக்கல ஆ இன்னொரு கொஞ்சம் வேலை கிடக்க ஃபினிஷ் பண்ணி போட்டு சொல்கிறேன்னு பாருங்க எல்லாம் முழுக்க செட்டாக வந்துட்டுது ஆக்களை போட்டு முடிச்சு வச்சாரு இரவு கொமெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இந்த வீடை முடித்து போட்டு செய்கிறது தான் ஒரு நல்லதுண்டு இப்போ நான் சொன்னேன் ஒரு எடுத்த டேட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு இது முடிச்சுடுவேன்னு சொல்லி என்ன ஆட்டோவில் இருந்தீங்க நீங்கள் பிக்மி ஒரு இல்லையா வேறு அடிக்க எங்கே எங்கேருந்து யாழ்ப்பாணம் எங்கேருந்து ஒன்று செட் பண்ணிடா போய் வரணும் அவசரப்பட்டா விட்டுடுவேன் என்னண்டு அவசரப்பட்டாங்கன்னா விட்டுடுவேன் அதுதான் அதுதான் இனி இதுதான் பட்டாரத்தோடு போகணுமே சரி எல்லா நேரம் எல்லா நாளும் ஹயர் தான் அது இருந்தால் ஒன்றும் செய்யலாது சில விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் கவனமாக போயிட்டு வாங்க சந்திப்போம் ஓகே ஓகே கருணாண்ணே சோடாப்பு இருக்கு அதாவது இந்த நாள் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட மனசார வாழ்த்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் தான் சொல்லல அது அந்த பலூன் வந்து வேலையிலே விழுந்து இந்த காலுக்கு தான் வந்து விழுந்துருந்தது அவ்வளோ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த வீட்டின் வந்து ஒரு முக்கியமான பாகம் மாபிள் அந்த ஒரு துண்டை வந்து சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செஞ்சுன்னு முடியலை இன்னும் கிடக்குது கொஞ்சம் தான் கிடைக்கும் உங்களை நம்பி தான் தூண்லையும் சாயிரும் என்ன விழாங்க அது சரியா வேறாக்களோட்டியும் தான் கண்டோடி சாய மாட்டோம் தள்ளி தான் நிற்போம் அப்போ அதெல்லாம் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் இன்றைய நாளை பார்த்தியா அவிதாஸ் ஒரு நல்ல ஒரு நாளாக அந்த மழையும் வந்து ஒரு இயற்கையை வந்து ஒத்துழைக்குது உங்களுக்கு அதுதான் உண்மையாக பாருங்களேன் இத்தனை நாள் பெய்யாத மழை இன்றைக்கு கொஞ்சம் லைட்டாக தூரம்னு சொன்னான் எவ்வளோ ஒரு சந்தோஷமான எல்லாரையும் வந்து ஒரு ஆனந்த தண்ணியில் வந்து ஆழ்த்துது அது கண்டினியூ தண்ணீர் ஏதோ வருதா அடிச்ச வேண்டியதுதான் இது என்னடா மறக்கிற கலர்லாம் வித்தியாசம் கிடக்கு ஆக்களும் நல்ல வடியாக தான் இருக்கான் வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்க அங்கிள் தலைமை சொல்லி செய்வேன் அங்கிள் என்ன செய்கிறார் என்றால் மசாலா தயாரிக்கிறதுக்கு இறைச்சி தரக்குரிய எல்லா அப்படிதான் இப்போ கருவாப்பட்டை கராம்பு என்ன ஐட்டம் ஏலக்காய் மற்றும் சில இந்த வட்டம் பட்டத்துக்கு என்ன சொல்கிறோம் ஜாதிக்காய் இந்த பூவுக்கு அரளிப்பூ அன்னாசிப்பூ மற்ற சோம்பு இது நட்சத்திரப்பூ எல்லாம் போட்டு சூடாக்கி வறுக்கிறார் என்ன அப்பான்னு இடித்து தூளாக்கலாம் நாங்கள் கூட்டி விடுறது இல்லை தான் கூட்டினா கறிக்கிடுமே திறந்துருக்கோம் ஓ ஓ அவன் மயங்கி அப்படியே விழுந்துடுவான் என்ன வக்கியா இருக்குமே இது எது இதோ இது கூல் சீட் இல்லைங்க இது ஹோலி சீட்டுண்டா இல்லை இது மழை காலம் கூலாக இருக்கும்
இந்த இந்த வட்டின இதுதான் மாற்றும் சரியா கொஞ்சம் கீழே கீழே தானே கீழேயுமே இல்லையோ இது கையாலே திருப்பலாம் தானே குரோடு கையாலே திருப்பலாம் குரட்டாளி அவன் அவர்கிட்ட கூட அவர் தான் சரியா திருப்பு அடுப்பு மூட்டுற இல்லையா பூட்டி விடுங்க சரியோ பூட்டி விடுங்க காணுங்க வருது வெரேலி வருது அங்கே அடைப்பாங்க பூட்டி விடுங்க சரி வருது எங்க மிக்ஸ் போயிடும் மிக்சி எங்க மிக்சி என்ன இது ரெண்டையும் வச்சு நடுவாள் அண்ணே குரட்டை கொடுங்க எடுத்தாள் அண்ணா உடனே குரட்டை வைங்க அது கூட்டிட்டுங்க ஆனால் அன்றைக்கு சுவாசனை இந்த மாடை தான் உண்மையிலேயே என்ன அதில் வேறு லெவலில் காட்டுது என்ன மாடைக்கு ஒரு அனுபவம் செல்லகுண்டி சோடா குடிங்க அங்கே ஆள் படி வந்து இந்த மேக்கப் ஃபுல்லாக இந்த மேக்கப் எனக்கு ஒரு சோடா புரியுது அந்தந்த ஆக்கள் வேணும் அந்தந்த வேலை இவ்வளோங்க என்னப்பா புகை வருது நான் உண்மையாக வடிவாக இருக்கிறோம் அப்படி எடுக்க அந்த மேல் லைட்டு எடுக்கும் சும்மா தூக்கி விடுது அருமை 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 அந்த அடித்தளங்கள் வேஸ்ட்மெண்ட்டை சரியாக போட்டால் தான் அம்மா சுண்டை ரெஜிஸ்டர் இருக்குது தானே என்ன அதான் அதான் அந்தந்த வேலை அந்தந்த செஞ்சால் தான் சரி ஏன்னா பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் பில்டிங் சரியாக வரும் அதே மாதிரி அடுத்த ஒரு கெஸ்ட் வந்துருக்கான் என்னங்க புகைக்கு காணுமா புகைக்குதப்பா அப்படித்தான் அடி நெருப்பு அடி என்ன நெருப்பு தான் இல்லை சரண்யா இந்த கத்தி வட்டிருங்க செமீனா இல்லாட்டி துக்கா 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 இது கைவட்டி உள்ள கத்தி சௌமியா சௌமியா பலே 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 பாகு பலே என்னடா முகம் ஏறியில்ல போதாரி பயமின்றி பாயும் போது சார்வகாவு தாண்டா ஓட்டம் கூடம்மா வா நடேண்டா காடு நட சார்வகாவு கத்திய கொண்டாங்க வேலை செய்கிற ஆக்கள் கத்திய தாங்க அதான் அதை எடுத்து கத்திய விடுங்க ஓகே என்ன வெட்டுறது தாங்க வெட்டுறதுக்கு ஏதாச்சும் கத்தி வந்துட்டு வெட்டுறது பொருள் வேறு இல்லை நான் தான் மேக்கெட் எல்லா பக்கம் கூட ஒண்டியாக்குறேன் இதை கொண்டாண்டு நீங்க சொல்றே ஒன்றும் பதில் இல்லை என்ன செய்கிறீங்கன்னு தெரியலையே எடுத்து தாங்கோ இதை எடுப்போம் நாங்கள் எங்கிற வேலையை முதல் பார்ப்போம் அந்த உதயாச்சி தாங்க தட்டை ஆச்சு தான் முதல் போடுவோம் இந்த தட்டை தாங்க மற்ற அதுதான் அதுக்கு என்னென்னமா செய்வோம் சொல்லுங்க நீங்கள் செய்யுங்க தனி கடை வெங்காயம் வெட்ட வந்து மட்டும் பாருங்க வெட்ட பாருங்க ஆளத்தான் இப்போ காலத்தில் இறங்கி வந்து வெங்காயம் வெட்டுறதுக்கு பயங்கர ஒரு முன்மூலமாக நின்று வெங்காயத்தில் வந்து அரிஞ்சு தள்ளி கொண்டிருக்கு அது ஆறாறு கோவத்துலண்டு ஏரியா என்னோடய காலையில் சண்டை ஓடிச்சோ அந்த கோவத்துலாம் போட்டுறா ஏரியா ஆனால் பட்டு கொஞ்சம் பலமாக இருக்குது கையாமல் நாம் சொல்லித்தான் திரும்ப
வீடியோக்கள் எடுத்தால் இன்னும் ஸ்பீட் அவுட் வசிக்கலாம் போய் நான் பார்த்து போயிது அதான் ஓ ரெஸ்டாரண்ட் தானே வட்டு புல இது எல்லாரும் பட்டியல இது வட்டியா பழகின வாட்டியான்னு செய்யும் இது ஓ ஓ வட்டுவா பக்கத்தில் யாரு இருந்தால் நம்மளையும் வட்டி போடுறோம் ஆனா இந்த பிள்ளைய விட்டவே நம்ம விட்டு கொடுக்காது ஓ செய்ய பண்ணான்னு தெரியாதுன்னு சொல்ல டைம் என்ன பே 11:30 ரெடி ஆயிரும் போல ஆக்கள் பயங்கர ஆக்ரோஷமான நிற்கி எல்லாரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சா சரி சரி அவசரம் இல்லை தெரியாது என்னது கும்பிட போனதே குறுக்க வந்த மாதிரி ரெண்டு பாட்டில் வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடாப்பா எங்களை நான் வந்து குப்பையெல்லாம் விட்டு தான் கேட்டேன் சும்மா ஒரு கதையை கேட்டான் வெங்காயத்தை ஓட்டு ஓட்டு கும்பிட போன அதுதான் எத்தனை கிலோ வெங்காயம் கூட வெட்டிப்பாங்க ஒரு கிலோ 2 கிலோ வைக்க வைக்கா இப்படியும் பட்டலாம் தலைகளாயும் பட்டலாம் உங்களோட விருப்பம் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு எல்லாரும் வேலை செய்கிற பார்க்க இது எப்படி கதை அடே வேணா வீடியோ உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு எல்லாரும் குடும்பம் ஒன்று கூடி அதாவது இந்த ஒரு நல்ல நிகழ்வு ஸ்டார்ட் எபிசோட் 1 என்ன இருந்தாலும் இந்த கூட்டு குடும்பம் சேர்ந்து ஒரு சமையல் அப்படி வரக்குள்ள ஒரு பம்பளாக இருக்குமே இங்கே சார் சுபாஷ் அப்போ சார் சுபாஷ் காதல் மலர்கிறது ஓ பூவினா சின்னலேருந்து விரும்பும் வெங்காயம் விடுறதுக்கு ஆளுக்கு ஏய் அதுதானே வீட்டில் சமைக்கிறான் போல என்ன என்னடா வெங்காய கட்டம் வெங்காயம் பச்சை மிளகாய் கட்டத்தில் போகுது மூச்சா வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு வதக்கி கொண்டிருக்கோம் பதங்கள் வந்து தங்க கலரில் வரும் ஆ அதை செய்வா பட்டா பாத்தியல பட் எல்லாரும் பட்டியல எந்த வட்டி கத்தி வச்சுக்கிற பார்க்க பயமாக கிடக்குடாப்பா கத்தி வச்சுக்கிற பார்க்க பயம் கிடக்கு ஏற்றி கத்தி விட்டுருவாங்க இது என்னடாப்பா கடுமடுவியாக கிடக்கு பிரியாணி கும்பம் போலாம் கிடக்குண்டை பயங்கர ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சமையல் நடந்து கொண்டிருக்குது பாப்போம் என்னென்ன மாதிரி வரப்போன்னு சொல்லி கடைசியில் வந்து கடும் பிரியாணியாக தான் வரப்போகலையா ஓ இஞ்சால் நெருப்பு ரைட் சிக்கனை மிக்ஸ் பண்ணுங்க படியா ரைட் பிரட்டி எடுங்க பச்சை